அந்திமலை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ராமச்சந்திரன் கண்ணன் இயக்கத்தில் ரியோராஜ், வெர்டிகா ஜெயின் நடித்திருக்கிற ராம் அண்ட் லீலா. ராம் அண்ட் லீலான்ன உடனே இது ஒரு பக்தி படம்னு யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இது ஒரு வினோதமான காதல் கதைன்னு சொல்லலாம். இந்த கதையை பார்க்குறதுக்கு முந்தி, இந்த கதையை சொல்கிறப்பே உங்களுக்கு இன்னொரு படம் ஒரு 3 மாதத்துக்கு முந்தி ரிலீஸ் ஆன இன்னொரு படம் ஞாபகம் வரும். அந்த படத்தை பேர் டபுள் ஆக்குபன்சி, குஷ்பு முகல் தயாரித்த படம். அதே டிவிடியை நம்ம இயக்குனர் ராமச்சந்திரன் கண்ணன் காப்பி அடித்து கொஞ்சம் லேட்டாக வந்திருக்காரு. அதுதான் இந்த ராம் அண்ட் லீலா. கதாநாயகன் பேர் ராகுராம், நாயகி பேர் லீலா. இது கதை. இந்த படத்தோட கதையாக இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு முதிர் கண்ணனாக இருக்கிறாரு ரியோ. அவருக்கு கல்யாணமே செட் ஆக மாட்டேங்குது. பல பெண்கள் அவர் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. வீட்டில் வழக்கம் போல், தம்பி வயசாகிடுச்சு, காலாவதி ஆகிட்டே வர்ற, சீக்கிரம் ஒரு கலாவதியை கண்டுபிடின்னு வீட்டில் நச்சரிக்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு நண்பர் கொடுக்குற ஐடியாவை வச்சு லோக்கல் ட்ரெயினில் பொண்ணு தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படி தேடுறப்ப அவர் வலையில் சிக்கிற ஒரு பொண்ணு தான் இந்த வெர்டிகா ஜெயின். இருவரும் காதலிக்கிறாங்க. அந்த காதல் நடந்துக்கிட்டு இருக்கப்பே அந்த பொண்ணு ஒரே ஒரு கண்டிஷனில் ரொம்ப கராராக இருக்காங்க. என்னென்னா, 6 மணிக்கு மேலே, அதாவது மாலை 6 மணிக்கு மேலே, அதிகாலை 6 மணிக்கு முன்னால் என்னை சந்திக்க ட்ரை பண்ணவே கூடாது. நான் என்ன எங்கே இருப்பேன் எதுன்னு தெரிஞ்சிக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு சுவாரஸ்யத்தை கூட்டுது. ஒரு கட்டத்தில் நண்பர் ஒருத்தர் கேட்குறாரு, கவுண்டமணி ஸ்டைலில் ஒரு வேளை அந்த பொண்ணுக்கு மாலை கண் இருக்குமோன்ற மாதிரியெல்லாம் ட்விஸ்ட்டு கொடுத்துட்டு என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த பொண்ணு ஒரு வேற்று கிரகவாசி பொண்ணு. இந்த பொண்ணு மாலை 6 மணிக்கு மேலே ஆம்பளையாக மாறிடும். அந்த ஆம்பளையாக மாறுறது யாருன்னா, இந்த கதாநாயகனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன். அவன் பேரும் ராம் தான். அவன் தான் இந்த பொண்ணாக மாறிடுறான், இந்த பொண்ணு தான் அவனாக மாறிடுறான். கொஞ்சம் குழப்பமாக இருக்கா? இது உங்களுக்கு கதை கேட்குறப்ப எப்படி இருக்குன்னா, படம் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரியோராஜ் படம் முழுக்க ரஜினி கமல் ஃபீலிங்கில் நிறைய பல சமயங்களில் ஆடியன்ஸ் நோக்கி அவர் என்னமோ பேச ஆரம்பிச்சிடார். என்ன சொல்ல வராருன்னு தெரில. கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னா, கன்வின்ஸ் ஆகிட்டேனான்னு எனக்கே தெரிலன்றார். அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு படம் முழுக்க இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு இந்த ட்ரெண்டு ஒரு காரணம். அவங்க புதுமுகம் வெர்டிகா ஜெயின் ஒரு நல்ல அழகாக இருக்காங்க. நடிப்புன்னா என்ன கிலோ என்ன விலைன்னு கேட்குறாங்க. அதுதான் அவங்க. இது போக படத்தில் முனிஷ்காந்த் ஒரு மாமா கேரக்டரில் வர்றாரு. மாமான்னா சொந்த மாமா, தப்பாக நினைக்க வேண்டாம். விஜய் டிவி மாக்காப்பா ஆனது ஒரு கேரக்டர் வர்றாரு. மாக்காப்பாவும் 6 மணிக்கு மேலே ஒரு ஆண்டியாக மாறிடுறாங்க. கதாநாயகி மட்டும் கிடையாது, அந்த குடும்பத்தை சேர்ந்த தாத்தா, பாட்டி, மாக்காப்பா இவங்க எல்லாமே 6 மணிக்கு மேலே ஆம்பளையாக இருக்கவங்க பொம்பளையாகவும், பொம்பளையாக இருக்கிறவங்க ஆம்பளையாகவும் மாறி, அது சொல்லப்போனால் அவங்க எல்லாருமே வேற்று கிரகத்தை சேர்ந்தவங்க, ஏலியன்ஸு அப்படின்லாம் ஒரு பல கதைகளை உள்கதைகளை டைரக்டர் அப்படியே மேலும் மேலும் கட்டிக்கிட்டே போகிறாரு. நமக்கு கொஞ்சம் நேரத்தில் படம் ஆரம்பித்த கொஞ்சம் நேரத்தில் லைட்டாக பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஆகுது. அதுலேயும் குறிப்பாக மாக்காப்பாவுக்கெல்லாம் மாக்காப்பா பொம்பளையாக மாறினவுடனே எப்படி இருக்காங்கன்னு ஒரு ஆண்டியை காட்டுறாங்க. அந்த ஆண்டிக்கும் முனிஷ்காந்துக்கும் இடையில் ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று உருவாக்குறாங்க. அதெல்லாம் வேறு லெவல் தான். அது இவ்வளவு சோதனைகளுக்கு மத்தியில் இந்த கதையில் ஒரே ஒரு சுவாரஸ்யமாக அது சோதனையாக, அதுவும் சோதனையான்றது நீங்கள் தான் சொல்லணும். இந்த கதாநாயகி ஆணாக மாறுறப்ப கதாநாயகன் ரியோவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ராமாக மாறிடுறாங்க. இந்த ராமை கதாநாயகனுடைய தங்கை இருக்காங்கள்ல, அந்த பொண்ணு லவ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு லவ் பண்ணுற பையனை தான் கதாநாயகன் லவ் பண்ணுறாரு. இந்த உறவு முறை என்னன்னு குழப்பி பார்த்தீங்கன்னா, பழையபடி அதே கன்ஃபியூஷன், நோ கன்வின்ஷன் தான். இந்த படத்தோட டைரக்டர் ராமச்சந்திரன் கண்ணன். இவர் அறிமுகமாக இல்லை ஏற்கனவே படம் பண்ணியிருக்கிறா, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த ஆர்வமும் வரல. ஏன்னா இந்த படத்தில் டைரக்டராக அவர் ஏதாவது பண்ணியிருக்காருன்னே தெரில. ரியோராஜ் அப்பப்போ 1-2 நல்ல படங்கள் கொடுத்துட்டு அது நடுவில் ஒரு இது மாதிரி வர ஒரு சர்க்கிளில் மாட்டிக்கிறாரு. இந்த படம் அவருக்கு கேரியரில் மிகப்பெரிய மைனஸ்ஸு. குறிப்பாக ஆடியன்ஸ் கூட பேசுகிறேன்ற பேரில் அடிக்கடி நேராக நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னா, கன்வின்ஸ் ஆகிட்டேன்னான்னு தெரிலன்னு போட்டு நம்மளையும் கன்ஃபியூஸ் பண்ணுறாரு. இந்த படத்தோட மற்ற அம்சங்கள் நீங்கள் சொல்கிறப்பே தெரியும். இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யம் இல்லாத கதையில், ஒரு டிவிடியை காப்பி அடித்த கதையில் டெக்னிக்கலாக ரொம்ப இம்ப்ரெசிவாக எதுவும் இருக்க வாய்ப்பில்லை. ஒளிப்பதிவும் சரி, இசையும் சரி, எல்லாமே சுமார் ரகம்தான். மொத்தத்தில் அந்த படம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் படம் பார்க்க போயிட்டீங்கன்னா கன்வின்ஸ் ஆக மாட்டீங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுவீங்க.